இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 18 வயசு பூர்த்தியானவங்க வாக்களிக்கலாம். அது ஓகே. 21 வயசு முடிஞ்சு 22வது வயசுல ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம். ஏன்னா அவங்க கிராஜுவேஷன் அப்பதான் முடிச்சுட்டு வருவாங்க. அந்த 22 வயசு 23 வயசு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு தேர்தலை நடத்தலாம். ஆனா அசெம்பிளிலேயோ லோக்சபாலேயோ அவர் தேர்தலில் நிற்க முடியாது. ஏன்னா அசெம்பிளிலையும் லோக்சபாவில் நிற்கிறதுக்கு வயசு வந்து குறைஞ்சபட்சம் 25 பூர்த்தி ஆயிருக்கணும். ராஜ்யசபாவுக்கு 30 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். இதான் வந்து அரசியலமைப்பு சட்டம். ஏன் 25 வயசுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏன் 18 வயசுல ஓட்டு போடுறது? 18 வயசுல ஓட்டு போடுறது நம்ம முடிவு. 25 வயசுல இருக்கணும் மற்றவங்களுக்காக நம்ம முடிவு எடுக்க போறோம். 30 வயசு 25 வயசுல இருந்து 30 வயசு ஒரு முக்கியமான வயசு. பிரெயின் வந்து டெவலப்மெண்ட் ஆகுறதுக்கு அப்படின்றது விஞ்ஞான ரீதியாக சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து முழுமை அடைகிற வயசு வந்து 25 வயதுலேருந்து 30 வயது. ஒரு மனிதன் முழுமையான மூளை நிறைவா வளர்ந்த மனிதன் வந்து 30 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். 25 வயசுலேருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் நிற்கிறதுக்கு வந்து அந்த வயது வரம்புகளை குறிச்சிருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயம். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம். வாழ்க வளமுடன்.